நீங்க என்ன மனசாட்சி இல்லாதவன்னு நினைச்சா கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. சரி, நான் வரேன். கண்மணிமா, நில்லுங்க. அத்தை, இந்த ஒரு தடவை மட்டும் கண்மணி அம்மாவை மன்னிச்சு விட்டுட கூடாதா? என்ன பேசுற நீ? ஓ மேல பழிய போட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைக்கிறவங்கள நீ இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்றியா? ஆமா அத்தை, என்ன இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா இல்லையா? என்ன பேசுறீங்க? உங்க வாழ்க்கைய அழிக்க நினைக்கிறவங்க உங்க அம்மாவா? காக்கா கூட்டுல பிறந்த குயில் அந்த காக்காவை தான் என்னைக்குமே தன்னோட அம்மாவா நினைக்கும். காக்கா குயில கூட்டை விட்டு விரட்டினதுக்கு அப்புறமும் கூட கண்மணி அம்மா வேணும்னா என்ன அவங்க பொண்ணா ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு அவங்க என்னைக்குமே அம்மாதான். என்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்க நினைச்சாலும் அவங்க எனக்கு அம்மாதான். அண்ணி, நீங்க பாசத்துல புரியாம பேசிட்டு இருக்கீங்க. உங்களை அழிக்க நினைக்கிறவங்களை உங்க கூட வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு தான் ஆபத்து. என்ன கௌதம், நீங்க பகையாளிகளுக்கு சொல்ற மாதிரி பேசுறீங்க? என் அம்மா எனக்கு என்னைக்குமே பகையாளி இல்ல. அவங்க என் மேல உள்ள கோவத்துல புரிதல் இல்லாம நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எப்ப புரிதல் வருதோ அப்ப அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. அவ்வளவுதானே. நாம நேசிக்கிறவங்களை பிரியறதுல இருக்கிற கஷ்டம் அது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கஷ்டம் கண்மணி அம்மாக்கு வேண்டாம். அத்தை, நான் இது வரைக்கும் எனக்காக நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்ப கேக்குறேன். கண்மணி அம்மாவை பூமிகா கூட இருக்க விடுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் அத்தை. தங்கத்தை திரும்ப திரும்ப தீயில போட்டாலும் அது மின்னதான் செய்யும். ஓ மேல திருட்டு பழிய போட்டவங்கள நீயே மன்னிக்க சொல்ற. அப்புறம் நாங்க மன்னிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. உனக்காக இந்த ஒரு தடவை நான் அவங்கள மன்னிக்கிறேன். அவங்க ஒண்ணு இந்த வீட்டை விட்டு போக வேணாம். இங்கே பூமிகாவோட தங்கிக்கிட்டோம். வேண்டாம் அத்தை. ஸ்வேதா வேணா இந்த வீட்ல ராணி மாதிரி உங்களுக்கு மருமகளா இருக்கலாம். ஆனா அவ எங்க வீட்டு வேலைக்காரி தான். கல்பனா அம்மாவே கண்மணிய வீட்ல இருக்கட்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் பூமிகா ஏன் இப்படி பேசுறா? எங்க வீட்டு வேலைக்காரி சொல்லியெல்லாம் நீங்க எங்க அம்மாவை மன்னிக்க வேண்டாம். எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போகட்டும். அம்மா, நீ கிளம்புமா. ஸ்வேதா சொல்லி இந்த குடும்பம் என்னை ஏத்துக்கிட்டத நீ ஏத்துக்கிட்டு இருந்தேன்னா நீ என் பொண்ணுதானான்னு எனக்கே சந்தேகம் வந்திருக்கும். ஆனா நீ என்னை இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னல, இப்பதான் பூமிகா எனக்கு உன்னை நினைச்சு பெருமையா இருக்கு. நான் சந்தோஷமா இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். நீ எந்த பாத்துக்கோ பூமிகா. அம்மா, நான் வரேம்மா. கண்மணி, கவலைப்படாதடி. பூமிகாவோட சேர்ந்து எப்படியாவது நீ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்டி. கவலையா? நான் கவலைப்படுறேன்னு உன்கிட்ட சொன்னா மா, 25 வருஷமா யார் எங்க இருக்கணும்,
யார் வீட்டுக்குள்ள இருக்கணும், யார் வீட்டை விட்டு வெளியே போகணும்ன்றத முடிவு பண்றது இந்த கண்மணி தான். இப்ப இத முடிவு பண்ணதும் இந்த கண்மணி தான். திரும்ப எப்படி வரணும், எப்ப வரணும்னு இந்த கண்மணிக்கு தெரியுமா? நீ கவலைப்படாம இருமா. நீ என்னதான் நல்லவ மாதிரி நடிச்சாலும் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உன் மேல பாசமோ பரிதாபமோ வராது, வெறுப்பு தான் வரும். உன்னை இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டாம நான் ஓய போறது இல்லை. இவளுக்கு என்ன ஷாக்குக்கு அடிச்சிருச்சா? தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. எங்க வீட்டு வேலைக்காரி சொல்லியெல்லாம் நீங்க எங்க அம்மாவை மன்னிக்க வேண்டாம். எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போகட்டும். மா, நீ கிளம்புமா. பூமிகா, கோவப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பாட்டி பொறுமையா இருக்க முடியும்? எங்க அம்மாவை ஏன் வாயாலேயே இந்த வீட்டை விட்டு போன்னு அந்த ஸ்வேதா சொல்ல வச்சுட்டா. இனிமேலும் நான் எப்படி பொறுமையா இருக்கிறது? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அந்த ஸ்வேதாவை இந்த வீட்ல இருக்கிற எல்லார் முன்னாடியும் உயிரோட எரிக்கணும் போல இருக்கு. என் அம்மா என்ன பொறுமையா இருக்க சொன்னதுனாலதான் நான் என் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு பொறுமையா இருக்கேன். இல்லாட்டி இங்க ஒரு பிரளயமே நடந்திருக்கும். பாம்பையே தின்னு உயிர் வாழ்ற ராஜன் ஆகும்னா என்னோட பழி வாங்குற புத்தி எவ்வளவு கொடூரமானதா இருக்கும்னு இன்னும் இந்த குடும்பத்துக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் நான் தெரியப்படுத்துறேன். இந்த குடும்பத்தை, இந்த வீட்டை செங்கல் செங்கலா நான் பிரிக்கிறேன். என் பொண்ணு கண்மணி இந்த வீட்டை விட்டு வெளியில போனது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு பூமிகா. அதுக்காக நீ கோவப்படாத. தாய் தான் புள்ளைய காப்பாத்த எது வேணாலும் செய்வா. அதத்தான் உன் அம்மா இப்ப உனக்காக பண்ணிருக்கா. நீ அதை புரிஞ்சு நடந்துக்க. பாட்டி, எங்க அம்மா ஒரு அம்மாவா அவங்களால முடிஞ்சத எனக்காக பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு பொண்ணா அவங்களுக்கு வேண்டியதை பண்ணணும்ல, பண்றேன். கூடிய சீக்கிரமே பண்றேன். பூமிகா, ஸ்வேதா வரா. பூமிகா, நீ என் மேலயும் இந்த வீட்டு மேலயும் கோவமா இருப்பேன்னு தெரியும். கண்மணி அம்மா இந்த வீட்டை விட்டு போக நான் தான் காரணம்னு நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆனா உண்மையான காரணம் நீதான் பூமிகா. உன்னோட பிடிவாத குணமும் பழி வாங்குற புத்தியும் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இந்த வீட்ல இருக்கிறவங்க வேணும்னா நடந்ததுக்கெல்லாம் கண்மணி அம்மா தான் காரணம்னு நினைக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் இங்க நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு. நீ சொல்லிதான் கண்மணி அம்மாவும் கோகிலா பாட்டியும் பண்ணிருப்பாங்க. உன்னை காப்பாத்துதான் கண்மணி அம்மா பழிய தான் மேல போட்டுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. உன்னோட தப்பான புத்தி உன் அம்மாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு பாத்தியா?
நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்க. நீ வாழ வந்த வீட்டை அழிச்சு அத அஸ்திவாரமாக்கி அதுக்கு மேல நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு பூமிகா. கண்மணி அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியில போனது உனக்கு ஒரு நல்ல பாடம். இனிமேலாவது திருந்தி இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்க பாரு. என் வீட்டு வேலைக்காரி நீ எல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ற லெவலுக்கு நான் ஆயிட்டேன்ல. காலு உடைஞ்சாலும் சிங்கம் சிங்கம் தாண்டி. அதோட திமிரும் கர்ஜனையும் என்னைக்கும் குறையாது. எங்க அம்மாவை என்ன வச்சே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேங்கிற திமிர்ல பேசாத. நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போற சூழ்நிலை வந்தா இந்த வீட்டை 2ஆ பொளந்துட்டு சதுராட்டம் ஆடிட்டு தான் போவேன். அப்ப தெரியும் இந்த பூமிகா யாருன்னு. என் வாழ்க்கையில நான் ரொம்ப அசிங்கப்பட்ட தருணம்னா அது இதுதாண்டி. என்ன நீ அறையும் போது கூட எனக்கு இவ்ளோ கோபம் வரல. ஆனா இப்போ வருது. உன்னை உன் பேச்ச கேட்டு ஆடுற இந்த குடும்பத்தை என் பார்வையாலேயே எரிக்கிற அளவுக்கு எனக்கு கோபம் வருது. நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க அம்மாவை இந்த வீட்டை விட்டு விரட்டின இந்த நாளை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன்டி. இன்னைக்கு நடந்த சம்பவம் தான் நீ எனக்கு கொடுத்த பிரேக்கிங் பாயிண்ட். என்ன பிரேக்கிங் பாயிண்ட்னா என்னன்னு புரியலையா? நீதான் பள்ளிக்கூடமே போகாத ஆளாச்சே. இங்கிலீஷ்ல சொன்னா புரியாதுல்ல. பிரேக்கிங் பாயிண்ட்னா நமக்குள்ள நடக்கிற இந்த யுத்தத்துல மிகப்பெரிய உச்சக்கட்டம்னு அர்த்தம். இந்த உச்சக்கட்டத்துல இன்னைக்கு நான் உடைஞ்சிட்டேன். என்ன விட மோசமா கூடிய சீக்கிரம் நீயும் உடைவிடி. நீ உடையாட்டியும் சுத்தியால அடிச்சு நான் உடைப்பேன். இனிமேதான் ஸ்வேதா உன் வாழ்க்கையில நீ இது வரைக்கும் எதிர்பார்க்காத கொடூரமான சம்பவம் எல்லாம் நடக்க போகுது. உன்னால இந்த வீடு படாத பாடுபட போகுது. இந்த வீடு பட போற பாட்டை பார்த்து நாம ஏண்டா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தோன்னு வேதனை தாங்க முடியாம நீயே இந்த வீட்டை விட்டு ஓடுவ பாரு. நீ எல்லாம் திருந்த வாய்ப்பே இல்லல்ல. உன் அம்மா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமாவது உனக்கு புத்தி வந்திருக்கும்னு நினைச்சுதான் பேச வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, புத்தி வர்றதுக்கு முதல்ல மனசும் மூளையும் இருக்கணும்னு. அந்த ரெண்டுமே உனக்கு இல்ல. நீ உன் கீழ்த்தரமான புத்தியால இன்னும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் ஆகணும்னு உன் தலையில எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, என்ன மீறி இந்த குடும்பத்தை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. பண்ண உன்னை விட மாட்டேன். அப்புறம் என்ன உன்னால இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. இப்போ உனக்கு 2 சான்ஸ் தான் இருக்கு பூமிகா. ஒன்னு, திருந்தி நல்ல மருமகளா இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல இந்த வீட்டை விட்டு ஓடணும். இந்த 2 தவிர உனக்கு வேற சான்ஸ் இல்ல பூமிகா. இந்த 2ல எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஹே ஸ்வேதா, நான் சீண்டுனா சீர்ற சாதா நாகம் இல்லடி. பார்த்தாலே பதற வைக்கிற ராஜ நாகம். கடிச்சா இல்ல, நான் பார்த்தாலே விஷம்தான். என்ன எதிர்த்த உன்னை இந்த குடும்பத்தை எல்லாம் அழிச்சு நான் நினைச்சதை அடையாம விட மாட்டேன். பூமிகா, நீ ராஜனாகும்னா நான் ராஜாளி கழுகு.
1000 அடி ஒசரத்துல பறந்தாலும் அப்படிங்கிற நேரத்துல தரைக்கு வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால என்கிட்ட உன் வேலையெல்லாம் காட்டாத. வரட்டா? ரொம்ப அன்பா இருக்கிற இடத்துலதான் நமக்கு கோவப்பட உரிமை இருக்கு ஸ்வேதா. மேடிக்கு மேல இருக்கிறது அளவு கடந்த காதல் தான். வலி தாங்க முடியல. நீ வந்து பெட்ல உட்காரு, நான் உனக்கு ஆயின்மெண்ட் தடவி விடுறேன். உட்காரு, மெதுவா. பீரோல இருந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து இதோ இங்க நிக்கிறாங்க பாரு. இந்த அம்மா மூலமா அவ தம்பிக்கு கொடுக்க பாத்திருக்கா. ஸ்வேதா, இந்த அம்மா உனக்கு தெரியுமா? சத்தியமா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறேன். போலீஸ்லாம் வேணாம் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லுங்க. நான் தான் பண்ண சொன்னேன். மேடிக்கு என் மேல இருக்கிற கோவத்தை விட அதிகமா பாசம் தான் இருக்கு. அதான் மேடி எனக்கு ஒரு ஆபத்துன உடனே அதை தாங்கிக்க முடியாம வந்து என்ன காப்பாத்திட்டாரு. மேடி, நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா அந்த கண்மணி அம்மாவும் பூமிகாவும் சேர்ந்து என்ன திருடினே பட்டம் கட்டியிருப்பாங்க. நீங்க வந்ததும் எனக்குள்ள இருந்த பதட்டம், பயம் எல்லாம் போயிடுச்சு. என்ன அவரு, நான் வந்து நிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாரு. இப்பவும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை நான் கொடுத்த சத்தம் மேடி காதல வெள்ளியோ என்னவோ. இன்னும் கொஞ்சம் சத்தமா சத்தம் கொடுப்போம். இது வேலைக்காகாது, இன்னும் சத்தமா இரும்புவோம். ரொம்ப தேங்க்ஸ். இல்ல, என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆபத்துன உடனே நீங்க எனக்கு ஆதரவா நின்னு எனக்காக பேசி என்ன காப்பாத்துனீங்கல்ல, அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலனா அம்மா என்ன தப்பா நினைப்பாங்க. அவங்களுக்கு நாம சந்தோஷமா இருக்கமா இல்லையான்னு சந்தேகம் வந்துடும். அதான் எல்லாருக்கும் முன்னாடி அப்படி நடந்துக்கிட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்லாதீங்க மேடி. உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கு, இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க. எனக்கு உன் மேல பாசமா? உனக்கு கற்பனை ரொம்ப அதிகம். என்ன வேணான்னு சொன்ன பொண்ணு மேல எனக்கு எப்படி பாசம் வரும்? இன்னைக்கு நான் நடந்த விதத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் மனசை மாத்திடலாம், என் கூட வாழ்ந்துடலான்னு பகல் கனவு காணாத. அது என்னைக்குமே நடக்காது. நீ இத சாக்கா வச்சுக்கிட்டு என் கூட வாழ்ந்துடலான்னு தப்பு கணக்கு போட்டுறாத. பிரீத்தி சொன்னா எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு போன் பண்ணதும் நீங்க பதறி அடிச்சுக்கிட்டு வந்தீங்களாம். ஏன் புருஷன் எனக்காக பதறி அடிச்சுக்கிட்டு என்ன காப்பாத்த ஓடி வந்தாருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்பதானே புரியுது பிரீத்தி என்ன சமாதானப்படுத்த பொய் சொல்லிருக்கான்னு. ஆனா ஒன்னா லேப்டாப்பையே நோண்ட ஆரம்பிச்சிட வேண்டியது. மேடி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? உங்களை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பேர் சொல்லி கூப்பிட்டேன். அப்போ அது சரிதான். ஆனா இப்பவும் நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது எனக்கு தப்புன்னு படுது. அதனால நான் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு நீங்களே சொல்லுங்க. நீ என் கூட இருக்க போறது இன்னும் 60 நாள் தான். அது வரைக்கும் நீ என்ன எப்படி கூப்பிட்டா என்ன? 60 நாள் வரைக்கும் ஏதாவது சொல்லி கூப்பிடணும்ல.
போடா வாடானா கூப்பிட முடியும்? ம்? இல்ல அப்படி கூப்பிட முடியாதுன்னு சொல்ல வந்தேன். ம். அதனால உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு நீங்களே சொல்லுங்க. உன் பார்வையில நான் லூசு தானே? என்ன லூசுனே கூப்பிடு. மாடி, உங்களை லூசுன்னு கூப்பிட சொல்லி என்ன சங்கடப்படுத்துறீங்கல்ல? நான் உங்களை எப்படி கூப்பிடுறேன்னு மட்டும் பாருங்க. இது நம்ம குடும்ப ஜோசியர் மாதிரி இருக்கே. ஜோசியரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க குறிச்சு கொடுத்த நேரத்துல என் பையனுக்கும் மருமகளுக்கும் நல்லபடியா சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு. ஜோசியரே, என்ன யோசிக்கிறீங்க? அது வந்துமா, உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்காதுமா.